நிச்சயமாக இருக்கு. கடந்த 2 நாட்களாகவே காலை முதலே லேசான முதல் மழை பெய்து வருகிற சூழல்ல தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அதிகபட்ச வெப்பநிலையானது, அதாவது கடந்த 2 மாதங்களாகவே வெப்பநிலை அதிகமாக இருக்க சூழல்ல அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் அநேக இடங்களிலும் பொதுவாக இயல்பை விடவே அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், ஓரிரு இடங்கள் விட இயல்பை விட மிக அதிகமாக கடலோர பகுதிகள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை ஒட்டி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இருந்து வருகிறது. இந்த சூழல்ல கரூர் பருமத்தில் 41 டிகிரி செல்சியஸும், அதை கூடுதலாக 4.9 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக பதிவாகி இருக்கிறது. அதே போல ஈரோட்டில் 41 டிகிரி செல்சியஸ், அதே போல மதுரை விமான நிலையத்தில் 40.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாகவும், தமிழக கடலோர பகுதி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் 32 முதல் 37 செல்சியஸ், அதே போல 22 முதல் 30 செல்சியஸ் பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 37.1 டிகிரி செல்சியஸ் அளவிலாக, அதாவது -0.5 டிகிரி செல்சியஸ் ஆக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. நுங்கம்பாக்கத்துல 35.4 செல்சியஸ், அதாவது -1.0 செல்சியஸ் ஆக இன்றைய தினம் நுங்கம்பாக்கத்துல இந்த வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அடுத்த 7 நாட்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று முதல் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல லேசான முதல் மிதமான காற்றோட மழை பெய்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல திருநெல்வேலி, தேனி, தென்காசி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழகத்துல ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் 40 கிலோமீட்டர் வேகத்துல லேசான முதல் மிதமான மழை பெய்ய சூறைக்காற்றுடன் வீசக்கூடும் எனவும், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகம் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.